ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு மிக்சட் பேக் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமான நியூஸும் இருக்குது, சோகமான நியூஸும் இருக்குது. முதல்ல சோகமான நியூஸை சொல்லிடுறேன். கோவிட் மறுபடியும் உலகத்தில் நிறைய இடங்களில் ஹெட்லைன்ஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நிறைய கண்ட்ரீஸில் கோவிட் வந்து ஆல் டைம் ஹையில் இருந்துட்டு இருக்குது. நிறைய நாடுகளில் இருக்கிறதுலே அதிகமான உயிரிழப்புகள் கோவிட்னால இப்போ தான் ஏற்பட்டு இருக்குது. இது ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ். அப்போ சந்தோஷமான நியூஸ் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் இந்தியா கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற எந்த கண்ட்ரியும் கிடையாது. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் கோவிட் பரவலைன்னா இப்போ ஆஃப்ரிக்காவில் பரவிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ எங்கே மதன்னு பரவிட்டு இருக்கு, மற்றதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் காமெடியாக. டெவலப்டு கண்ட்ரீஸில் தான் இப்போ கோவிட் வந்து அநியாயத்துக்கு பரவிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற மக்களோட மென்டாலிட்டி. இதை நம்ப முடியுதா? கோவிட் வேக்சின் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக யூரோப்பில் பல இடங்கள்லையும் யூஎஸில் நிறைய இடங்களையும் வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்குங்க. கவர்மெண்ட் வந்து சொல்லுது, எங்கப்பா வேக்சின் போட்டுக்கோப்பா, ஊர் ஃபுல்லாக வந்து கோவிட் பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறத எதிர்த்து மக்கள் இருந்துக்கிட்டு சுதந்திர போராட்டத்துக்கு போராடுற மாதிரி எங்களோட சுதந்திரம், நீங்கள் வந்து எங்களை வேக்சின் போட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் இறங்கி எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. இதில் எத்தனையோ வண்டியெல்லாம் விட்டு எரிச்சிருக்காங்க. நேற்றுக்கு வந்து நெதர்லாண்ட்ஸில் ஒரு ஆம்புலன்ஸ் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நடுவில் சைடில் போயிட்டு இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் மேலே கல்லை விட்டு அடிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் மேலே ஒரு ப்ரொட்டஸ்ட் கூட்டம் வந்து கல்லை விட்டு அடிச்சிருக்கு நெதர்லாண்ட்ஸில். ஸோ உங்களுக்கு கேட்குறதுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். என்ன மாதிரி இவங்கெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ், நல்லா படித்தவங்களாச்சு, நல்ல அறிவாளிங்களாச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன பயங்கர சயின்டிஃபிக்கான கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாத்தையும். இவங்க என்ன இப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதே ஆச்சரியம் தான் எனக்கும் இன்றைக்கி இருக்குது. ஸோ எனக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் இஸ் பேக் அப்படிங்கிறது சோகமான ஒரு விஷயம். நம்ம நாட்டில் இல்லைங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் எங்கே கோவிட் வந்தாலும் அது உலகம் ஃபுல்லாக பரவுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு வைரஸ். கரெக்டாக சைனாவில் ஏதோ ஒரு மூலையில் வந்து ஒரு வைரஸ் வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக டாமினேட் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த வைரஸோட கெப்பாசிட்டியே அதுதான், ஸ்பெஷாலிட்டி அதுதான், கொஞ்சம் நேரத்தில் பயங்கரமாக பரவுறது. ஸோ மறுபடியும் யூரோப் யூஎஸ்லாம் பரவிட்டு இருக்குங்கிறது வந்து உலகத்துக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடையாது. இருந்தாலும் இப்போ நம்ம நாடு அந்த லிஸ்ட்டில் இல்லைனாலும் யூரோப்லையும் யூஎஸ்லையும் ரஷ்யாலையும் என்னதான் நடந்துட்டு இருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல அதெல்லாம் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் நம்ப முடியாமல் இருக்கும். வேக்சின் போட மாட்டேன்னு போராட்டம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூ, நான் ஐம் நாட் ஈவன் கிடிங். நீங்களே பாருங்கள் வாங்க. ஸோ முதல்ல ஒரு சின்ன விஷயம் காமிச்சிடுறேன். இது வேர்ல்டு லெவலில் ஓவராலாக கோவிட் வந்து எந்த அளவுக்கு எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஒரு பர்டிகுலர் மேப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாலாம் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். யூஎஸ் ஹையஸ்ட்டு, இந்தியா ஹையஸ்ட்டு, சவுத் அமெரிக்கா, பிரேசில், ஸோ இந்த சைட்லாம் வந்து அதிகமாக ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக உலக அளவில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நம்பர்ஸ். கரெக்டாக. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து அதிகமாக பரவிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இது வந்து ஓவராலாக உலகத்தில் இருந்த கோவிட் கேசஸ். ஆனால் இப்போது லாஸ்ட் 14 டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்பர்ஸ் பாருங்களேன். ஸோ டோட்டல் இது ஓகேவா, இங்கெல்லாம் பெருசாக இருக்குது. யூரோப்லலாம் கம்மியாக கோவிட் இருந்துச்சு. இப்படி தான் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதிகமான கேசஸ் ஃபஸ்ட்டு 2 வேவில் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ லாஸ்ட் 14 டேஸ், கடைசி 2 வாரத்தோட சிச்சுவேஷன் என்ன, இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே இந்தியாலாம் ஷ்ரிங்க் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஊர்லலாம் கோவிட் பயங்கர கண்ட்ரோல்டு. எல்லா கண்ட்ரிலையும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்காலாம் பாருங்கள், அநியாயத்துக்கு எல்லா கண்ட்ரிலையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த யூரோப்பை மட்டும் பாருங்களேன், யூஎஸை மட்டும் பாருங்களேன். இவங்க முதல்ல இருந்தே இவங்களுக்கு கோவிட் அதிகமாக இருந்துட்டு இருக்கு, இன்னும் இருந்துட்டு இருக்குது. அண்ட் யூரோப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த இடமும் வந்து அநியாயத்துக்கு கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹையில் வந்து கோவிட் இருந்துட்டு இருக்கிறது வந்து இப்போ யூரோப்பில் பல இடங்களில் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் அதுக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. இந்த நியூஸ் பாருங்கள். ரஷ்யாவில் வந்து அதிகமான கோவிட் மரணங்கள் வந்து 2 நாள் கண்டினியூஸாக ஏற்பட்டு இருக்குது. ஆல் டைம் ஹையில் வந்து கோவிட் மரணங்கள் ஏற்பட்டு இருக்கு ரஷ்யாவில். அதே மாதிரி யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஹை கேசஸ். அதே மாதிரி வந்து நிறைய இடங்களில் வந்து இப்படி கேசஸ் அநியாயத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால, இது வந்து யூரோப்போட சொல்கிறேன், யூரோப்லலாம் வந்து அநியாயத்துக்கு கேஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் வந்து குட்டி லாக்டவுன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்சமாக. இங்கே பாருங்கப்பா, அநியாயத்துக்கு கேஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறது கூட இடம் இல்லை, அதனால் குட்டி லாக்டவுன் போடலான்னு சில கண்ட்ரிஸ் இப்போ வந்து நிறைய கண்ட்ரிஸ் போட ஆரம்பித்தாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக சில கண்ட்ரிஸ் நெதர்லாண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரொமேனியா இல்லை, இன்னொரு ஏதோ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி ஆஸ்ட்ரியா. ஸோ ஆஸ்ட்ரியா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 2022 எல்லாரும் வேக்சின் போட்டுக்கோங்கப்பா, லாக்டவுன் எல்லாம் சரி, பட் வேக்சின் எல்லாம் போட்டுக்கோங்க அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து சொன்னாங்க. கம்பல்சரி ஆக்குனாங்க, எல்லாரும் போட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. வேக்சின் போட்டால் மட்டும்தான் வெளியே வர முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சோன்னே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அது வேக்சின் போடணுமா, நாங்கள் கோவிட் வந்து கூட சாவோமே தவிர வேக்சின் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் ப்ரொட்டஸ்ட் நடக்க ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரிக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கர சயின்டிஃபிக்கான பீப்புள், பயங்கரமாக படித்தவங்கன்னு யோசிச்சா. ஆனால் பாருங்களேன், இது குளோபல் லெவலில் வேக்சின் போடப்பட்ட நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்சின் வந்து
எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக போடப்பட்டிருக்கு பாருங்கள். இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் இந்த சைட் பாருங்களேன், ஏஷியா ஃபுல்லாக வந்து வேக்சின் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ் வைஸ் அதிகமாக இருக்குது. இந்த சைடும் நிறைய கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாட்ஸ் சின்னதாக பாருங்கள். பாப்புலேஷன் இங்கெல்லாம் கம்மி, அது ஒரு பிரச்சனை. பட் அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேக்சின் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து பயங்கரமாக கம்மியாக இருக்குது. இந்த டோட்டல் வேக்சின்ஸ் போட்டு பார்க்குறேன் பாருங்கள். ஸோ இந்த டோட்டல் வேக்சின்ஸ் பாருங்கள், சைனா வந்து இருக்கிறதுலையே இது வந்து லாஸ்ட் 14 days, அது கூட நம்ம ஊரில் ஹையராக இருக்குது, அதை விட்டுருங்க. பட் சைனா வந்து இருக்கிறதுல அதிகமாக நம்பர் ஆஃப் வேக்சின்ஸாக இது வந்து அவங்க சைனா வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க வேக்சின் போடுறாங்க, நீங்கள் போடல. இந்தியா பாருங்கள், எல்லாம் வேக்சின் போட்டாச்சு. இந்த சைடு இருக்கிற ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் பாருங்கள் வேக்சின் போடுறாங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் பாருங்கள், அவங்க பாப்புலேஷனுக்கு வேக்சின் போடுறாங்க. ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எவ்வளோ ட்ராப் ஆகுது பாருங்கள். இங்கெல்லாம் வேக்சினேஷன் வந்து ஆல் டைம் லோவில் இருந்துட்டு இருக்குங்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வேக்சின் போட மாட்டேங்கிறாங்க. வேக்சின் போடுறவங்களும் வந்து இவங்க இருந்துக்கிட்டு நீ போட்டுக்கோ நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து வேக்சின் போட்டால் தான் தம்பி வெளியே வரணும்னு சொன்னால் கவர்மெண்ட் எதிர்த்தே போராட்டம் பண்ணுறாங்க. அதுவும் பெரிய பெரிய போராட்டங்கள்ங்க. இது வரைக்கும் ஒரு 2-3 போலீஸ் எல்லாம் அடிச்சு விட்டாங்க யூரோப்பில் நிறைய கண்ட்ரீஸில். இந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும், எல்லாம் சரி மாதிரி எதுக்கு வேக்சின் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஊரில் ஒரு பயங்கரமான வேக்சின் ஹெசிடன்சி இருக்குது. அதாவது வேக்சினை பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கிறதெல்லாம் ரூமர் கிடையாது. அவங்க ஊர்லலாம் வந்து இன்னும் அநியாயத்துக்கு ரூமர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூமர்ஸ் காரணமாலே வந்து நிறைய பேர் வந்து வேக்சின் போடுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி தீம் பார்க் இருக்குங்களாங்க, அதாவது வந்து இந்த வேர்ல்டுலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் தீம் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வால்ட் டிஸ்னி இருக்காங்கல்ல. ஸோ அந்த டிஸ்னி தீம் பார்க்குக்கு வந்து ஒரு நாளுக்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர், உலகம் ஃபுல்லாக இருக்கிற டிஸ்னி பார்க்ஸில் எடுத்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து உள்ளுக்குள்ள வருவாங்க. அதில் ஒரு முக்கியமான டிஸ்னி பார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாவில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளோரிடாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டிஸ்னி வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் வைக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கம்பெனிஸும் ரூல் வைக்கிற மாதிரி இவங்க என்ன ரூல் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப், உள்ளுக்குள்ளே வர்றவங்க கூட கிடையாது, வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து கண்டிப்பாக வேக்சின் போட்டிருக்கணும்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஒரு எம்ப்ளாயர் வந்து, அதாவது வேலை கொடுக்குறவங்க கிட்ட வேக்சின் போட்டு வாப்பா, 1 நாள் 4 பேருக்கு வேக்சின், ஒரு நோய் பரவிடக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். கரெக்டாக? ஏன்னா இவங்க பப்ளிக் பிளேஸில் இருக்காங்க, இங்கே லட்சக்கணக்கான பேர் விசிட் பண்ணுவாங்கிறப்போ இவங்க வேக்சின் போட்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இப்போ யூஎஸில் இருக்கிற ஃப்ளோரிடா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி வந்து இந்த மாதிரி வேக்சினை வந்து கம்பல்சரி ஆக்குனதை இவங்க வந்து ஆல்மோஸ்ட் எதிர்த்து ஃப்ளோரிடாக்குள்ளே ஒரு ரூல் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட்டுக்குள்ளே. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் போடுறது வந்து ஒரு கம்பல்சரியான விஷயம்னு யாருமே சொல்லக்கூடாது. எந்த ஒரு வேலை கொடுக்குறவனும் வந்து வேக்சின் போட்டு வந்தால் தான் உனக்கு வந்து வேலை கொடுப்பேன், வேக்சின் போடலைன்னா நீ வேலையிலேருந்து நின்று, இந்த மாதிரி எதையுமே சொல்லக்கூடாது. வேக்சின் போட்டாலும் போடலைனாலும் எல்லாருமே வேலைக்கு போகலாம், எந்த வேலைனாலும் யாருனாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. இதனால் டிஸ்னி வந்து கம்பல்சரியாக எல்லோரும் வேக்சின் போட்டுவாங்கப்பா, இங்கே லட்சக்கணக்கான பேர் வராங்க, உங்களால் பரவிடக்கூடாதுன்னு சொல்கிற எல்லா விஷயத்தையும் லூஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. அப்போது இதுக்குள்ளே வர்ற எல்லாரோட ஹெல்த்துமே வந்து அட் ரிஸ்க் தானே. இதை தான் டிஸ்னி இப்போ பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது யூஎஸ், இந்த உலகத்தோட சூப்பர் இப்போ வந்து அவங்க பணக்கார கண்ட்ரி கிடையாது, சைனா வந்துட்டாங்க வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக. பட் அகைன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸோட நிலைமை இதுதான். அண்ட் இந்த சிச்சுவேஷனை வந்து இன்னும் சிம்பிளராக அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு சின்ன விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வேர்ல்டு லெவலில் லாஸ்ட் 60 days கோவிட் வந்து கம்மியாயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், பெருசாக டிப்பும் ஆகலை, பெருசாக ஜம்பும் ஆகலை. இந்த இடத்துல என்ன லூஸ் ஆயிருக்கோ அதை மறுபடியும் கெயின் பண்ணி ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு லெவலில் தான் போயிட்டுருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா கேசஸ் அதே மாதிரி இறங்குச்சு, மறுபடியும் வந்து இப்போ ஏறிட்டு இருக்குது. இந்தியா மட்டும்தான் ஒரு பெரிய கண்ட்ரி வேர் த கேசஸ் ஆர் ட்ராப்பிங் கன்சிஸ்டன்ட்லி. இந்தியாவை தவிர நீங்கள் எல்லா கண்ட்ரியும் பார்த்தீங்க, இங்கே பாருங்கள், நியூ கேசஸ் ஒன் டே வந்து இந்தியாவில் 10,000 கேசஸ், யூஎஸில் 1,20,000 கேசஸ். கிரேசி நம்பர். இது வந்து இவங்க டெஸ்டிங் சரியில்லை அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஊரில் இப்போ கேசஸ் ஆனால் ட்ராப் ஆகிட்டு இருக்கு, உங்கள் ஊரில் எவ்வளோ ரைஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். பிரேசில் உலகத்திலேயே வந்து அதிகமாக கோவிட்னால பாதிக்கப்பட்ட ஒரு கண்ட்ரி. வேக்சின் ஹெசிடென்சிலேருந்து வேக்சின் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து எதிர்த்துட்டு இருந்துச்சு, கவர்மெண்ட்டே வேக்சின் எதிர்த்துட்டு இருந்த ஒரு கண்ட்ரி இது. பட் அதையும் மீறி இப்போ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கீழே கொண்டு வந்துட்டாங்க. 13,000 கேசஸ் ஒரு நாளுக்கு. ஆனால் யூகே பாருங்கள், ஒரு ரொம்ப சின்ன கண்ட்ரிங்க. யூகே வந்து தமிழ்நாடு சைஸ் இருக்கும் மிஞ்சி போச்சுன்னா. யூகே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேசஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ரஷ்யா பாருங்கள், அநியாயத்துக்கு வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் கண்ட்ரி, கேசஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. டர்க்கி, ஃப்ரான்ஸோட கேர்வெல்லாம் பாருங்கள், அப்படியே அடிச்சு அப்படி செங்குத்தாக போய் இதுக்கு மேலே 90 டிகிரியில் தான் போக முடியும், இதுக்கு மேலே இப்படி போனால் இப்படி விழுந்துருங்கிறதுனால போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஈரான் கம்மி ஆகிட்டு இருக்கு, அகைன் தட்ஸ் ஏஷியன் கண்ட்ரி. ஜெர்மனி பாருங்கள் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் இந்த டெவலப்டு கண்ட்ரிஸு, அப்புறம் வந்து பணம் இருக்கிறவங்க மட்டும் டெவலப்டு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி வந்து மக்கள்கிட்ட ஒரு காமன் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்லலாம் பெட்டராக இருக்குங்கிறது வந்து இதிலேருந்து நான் ஒரு மிகப்பெரிய டேக்அவேவாக எடுத்துக்கிறேன். ஒரு சயின்டிஃபிக் கிளைம் எது, அன்சயின்டிஃபிக் கிளைம் எதுன்னு வித்தியாசம் தெரியாத கண்ட்ரிஸ் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காங்க. பட் இதில் மிகப்பெரிய காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இப்போ கேசஸ் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல,
அவங்களில் பல பேர் இருந்துக்கிட்டு இந்தியாவில் இது வரதுனா நீங்கள் வேக்சின் வச்சுருக்கீங்களா, இங்கெல்லாம் வரலாமா வரக்கூடாதுன்னு ஆலோசனை நிறைய நாட்டில் நடத்திட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் போடுங்கடா, உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறவங்கள போட வைங்க அப்படின்னு சொல்ல தான் தோணுது. இது ஒரு என்ன மாதிரி அவங்களெல்லாம் இப்படி கலாய்க்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலாய்க்கிறதுன்னு இல்லை, இது பல வருஷமாக அவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்களே, யூரோப் தான் பெட்டர், யூஎஸ் தான் பெட்டர்னு. வேர் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதான் ரியாலிட்டி. நம்ம கண்ணு முன்னாடி நம்பர்ஸ் போய் சொல்லாது. கரெக்டாக எனக்கு நம்பர்ஸ் போய் சொல்லாது. நம்ம முன்னாடி எந்த அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக் தியரி அக்செப்டன்ஸ் நம்ம ஊரில் எப்படி இருக்குது, அவங்க ஊரில் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். பட் இருந்தாலும் வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் அநியாயத்துக்கு வேக்சின்லாம் போட்டாச்சு, ஒரு பயங்கரமான ஒரு அவேர்னஸ் இருக்குது, எல்லாம் ஃபைன். பட் யூரோப் மாதிரி கண்ட்ரீஸில், யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரீஸில், யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வேக்சினேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா? ஏன்னா இது நம்ம ப்ராப்ளம். நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை அவங்க பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல, இப்போ நம்ம பண்ணுவோம். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க ஊரில் பிரச்சனை அவங்க ஊரில் வேக்சின் போடாமல் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே நம்மளுக்கும் வைரஸ் வரும். யதார்த்தமாக இல்லையா? ரியாலிட்டி அதுதான். அப்படி தான் எல்லா இடத்துலையும் பரவச்சு. சைனாலெல்லாம் வேக்சின் போட்டாங்க, இந்தியாவில் போட்டாங்க. அப்போ நீங்கள் இன்னும் போடாமல் இருக்கீங்க. அவங்கள வேக்சின் போட வைக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கலாம், என்ன செஞ்சால் இவங்கெல்லாம் வேக்சின் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணி, தம்பி சீக்கிரமாக நல்ல இடத்துக்கு திரும்பி வைப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் கிடிங். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Guri signing off. Love you all. Cheers. Have a great day. Take care. Bye. Cheers.